السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمستقيم والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் இப்பொழுது ஜுல்ஹஜ் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜுல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் மக்காவை நோக்கி செல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தில் இல்லா, அல்லாஹுக்காக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த ஹஜ்ஜுடைய கடமை யாருக்கு கடமை என்று சொன்னால், யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக பண வசதி பொருளாதார வசதி இருக்கிறதோ, அதே நேரம் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறதோ, அவர்களுக்கு ஹஜ்ஜு கட்டாய கடமை. ஒரு தடவையாவது செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்வது? உடல் ஆரோக்கியமும் இல்லை, ஹஜ்ஜுக்கு போவதற்காக பண வசதியும் இல்லை, அல்லது இரண்டில் ஒன்றுதான் இருக்குது. என்ன நிலைமை? இப்ப எப்படி இருக்கக்கூடியவருக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய விடயமாக பல விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅத்தின் சும்ம கஅத யஸ்குருல்லாஹ ஹத்தா தத்லிய ஷம்ஸு சும்ம ஸல்லா ரக்அத்தைனி கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் 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 ரவாஹு திர்மிதி. இது ஒரு மனிதர் சுபஹத்துடைய தொழுது விட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹுவை ஜிக்ரு செய்தார் என்று சொன்னார். இதுவரைக்கும் சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அவர் ஜிக்ரு செய்தார். பிறகு எழுந்து சூரியன் உதத்துக்கு பின்னாலே எழுந்து 2 ரக்காத்துகள் அவர் தொழுதால் அவருடைய கூலி என்ன தெரியுமா? ஒரு ஹஜ்ஜு உம்ராவுடைய பரிபூரணமான கூலி கிடைக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்வதானால், இந்த ஹஜ்ஜுடைய கூலியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மனிதர் இன்னொரு அமலையும் செய்யலாம். என்னென்று சொன்னால், மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தஹிரன் இலா சலாத்தில் மக்தூபத்தி அஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜில் முஹரிமி. யார் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே உழு செய்து கொண்டு பரலான தொழுகையை தொழுவதற்காக வெளியேறி செல்கிறாரோ, அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கப் பெறும் என்பதையும் ஒரு ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று எந்த ஒரு மனிதன் சுபஹுத்துறைக்கு பின்னால் சுபஹுத்துறைக்கு பள்ளிக்கு வந்து பின்னர் அங்கே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு மார்க்க விடயத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, அல்லது அந்த மார்க்க விடயம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்திலே அவர் உட்கார்ந்து கொள்கிறாரோ, அவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்பதை நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே போல ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்தாலும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் காபத்துல்லாவை. அப்பொழுது ஒரு மனிதர் வேகமாக வந்து, எனக்கு ஒரு அவசர உதவி தேவை என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார்கள். அவர்களும் அந்த தவாஃபை இடையிலே நிறுத்திவிட்டு அந்த மனிதர் பின்னால் வேகமாக போகிறார்கள், அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக. அப்ப உதவி கேட்டு வந்தவர் மீது பொறாமை கொண்ட ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், தவாப் செய்வது எவ்வளவு ஒரு பெரிய மேலான ஒரு அமல். அந்த அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் உதவிக்காக கூப்பிட்டார் என்பதற்காக அந்த தவாஃபை விட்டுவிட்டு அவர் பின்னால போறீங்களே என்று சொன்ன பொழுது ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸஹப ஃபீ அம்ரிஹி லி அஹீஹில் முஸ்லிமி ஃபகுதியத் லஹு ஹாஜத்துஹு கஅஜ்ரு அஜ்ரி ஹஜ்ஜத்தின். ஒரு மனிதர் முஸ்லிமான ஒரு மனிதருடைய தேவைக்காக சென்று அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல தாபிஊன்களில் பெரும் அந்தஸ்து பெற்ற ஒருவர்கள் தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இந்த வருடத்தில் ஹஜ்ஜு செய்த எல்லா ஹாஜியருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் நிராகரித்து விட்டான், கபூல் செய்யாமல் விட்டுவிட்டான். ஆனால் ஒரே ஒரு மனிதர் செய்த அமலின் காரணமாக அத்தனை ஹாஜியருடைய அமல்களும் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளும் கபூல் செய்யப்பட்டு விட்டன. முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த மனிதர் யார்? அவருடைய அடையாளம் என்னன்னு கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள், இன்ன இடத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி காட்டிவிட்டு மறைந்து விடுகிறார்கள். பிறகு அந்த மனிதரை தேடி கண்டுபிடிக்கின்ற நேரத்தில் அவர்கள் போய் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் போய் அந்த மனிதரிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் செய்த உங்களின் காரணமாக மற்ற எல்லா ஹாஜியருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், நான் இந்த தடவை ஹஜ்ஜுக்கு போகவே இல்லையே என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியானால் எப்படி ஹாஜியருடைய ஹஜ்ஜெல்லாம் கபூலாக்கப்பட்டு விட்டதே, நீங்களும் உங்களுடைய ஹஜ்ஜும் கபூலாக்கப்பட்டு விட்டதே என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், நான் எந்த விதமான அமலும் செய்யவில்லை, ஹஜ்ஜுக்காக போகவில்லை. ஆனால் நான் ஹஜ்ஜுக்காக பணம் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய பயணம் சொல்வதற்காக நான் என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். நண்பனுடைய வீட்டுக்கு பக்கத்திலே போகின்ற நேரத்தில் அவனுடைய வீட்டில் சமைக்கப்படுகின்ற நூலுடைய வாசனை நன்றாக தெரிந்தது எனக்கு.
நான் வீட்டு வாசலுக்கு சென்றேன். நான் ஹஜ்ஜுக்கு போவதற்காக இப்படி தயாராகி வந்திருக்கேன். எனக்காக துஆ செய்து கொள்ளும்படி நான் கேட்டேன். அப்பொழுது நான் அவனுடைய வீட்டிலிருந்து விடைபெற்று வருகின்ற பொழுது, எனக்காக அவன் எந்த ஒரு தண்ணீர் கிளாஸ் கூட தரல. எதுவுமே குடிக்க, சாப்பிட எதுவுமே தரல. என்னை வெறும் கையோடு அனுப்புகின்ற பொழுது, நான் அவனிடத்தில் திருப்பி கேட்டேன் நண்பன் என்ற முறையிலே, "நான் இப்படி ஹஜ்ஜுக்கு போவதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு எதுவுமே தரவில்லையே, என்னை சரியாக கவனிக்கவில்லையே" என்று கேட்டபொழுது, அவன் சொல்லுகிறான், "உனக்கு தருவதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை" என்று சொன்னான். அப்ப நான் கேட்டேன், "வீட்டிலே நல்ல அழகான முறையில் உணவு சமைக்கிற வாசனை வருகிறது" என்று கேட்டபொழுது, "அதையாவது தரலாமே" என்று கேட்டபொழுது, அவன் சொன்னான், "அது எங்களுக்கு ஹலால், உனக்கு ஹராம்" என்றான். "அது எப்படி உனக்கு மட்டும் ஹலால், எங்களுக்கு எப்படி ஹராம் ஆகும்" என்று நாங்கள் கேட்டபொழுது, அவன் அழுது கொண்டே சொன்னான், "சில நாட்களாக வீட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்கவில்லை. தன்னுடைய வீட்டில் எதுவுமே இல்லை. மனைவி பிள்ளைகளுக்கு கூட எதுவுமே இல்லை. குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போகின்ற நேரத்தில் ஒரு வழியிலே ஒரு கழுதை செத்து கிடந்தது. அந்த கழுதை அப்படி யாருக்கும் தெரியாமல் இழுத்து வந்து அதை வெட்டி அதை கரியா சமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே உயிர் போற நிர்பந்தத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஹராமான அந்த வஸ்து எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. உனக்கு ஹராம். எனவே தான் நான் உனக்கு தரவில்லை" என்று சொன்ன பொழுது நானும் அழுதே விட்டேன். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று சொல்லி நான் அழுது விட்டேன். உடனே வீட்டுக்கு போய் ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய நண்பனுடைய கையிலே கொடுத்து, "நீயும் உன்னுடைய குடும்பம் திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு" சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். அதனுடைய கூலிதான் எனக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய ஹஜ்ஜை கபூலாக்கி இருக்கிறான். நான் ஹஜ்ஜுக்கு போகாவிட்டாலும் அதன் காரணமாகத்தான் மற்ற ஹாஜியருடைய ஹஜ்ஜை கபூலாக்கி இருக்கிறான் என்று அந்த மனிதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் பாருங்கள், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போவதற்காக சேர்த்து வைத்த பணத்தை கூட நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வுக்காக மற்றவருக்கு உதவி செய்ததினால் அவருக்கு போக முடியாமல் போன அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா போக முடியாத நிலைமையிலே அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலியை கொடுத்து பரிபூர்ணமாக்கி விட்டான் என்றால், எவ்வளவு பெரிய எவ்வளவு சிறிய அமல்களை கொண்டு பெரிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு அதிகமான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் நம்முடைய முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து நமக்கு வாழ்க்கையிலே ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.